திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வுதரும் என்கிற டெலகிராம் சேனல் இப்பொழுது சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற பெயரிலே இயங்கி வருகிறது. அந்த வகையில் இந்த டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதான் நுழைவோம். எப்பொழுதும் போல சிவபெருமானுடைய பெரும் கருணையினால சுந்தரமூர்த்தி மன்னிக்கவும் திருமூல நாயனார் அருளிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். எப்பொழுதும் போல நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதி. வாங்க, யார் படிக்கிறீங்க? வாங்க. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் வாகீச சுந்தர திருவாத ஊரர் மற்றே திருமாளிகை தேவ சேத்தனார் கரூரர் தில்லு பூந்திருத்தி நம்பி பதிஞான கண்டாரத்திரர் வேணாட்டினர்கள் வாய்த திருவாளிதாயமுதர் மறுவும் புருதோத்தமர் செய்தியார் மூலர் மண்ணும் திரு ஆளவாயார் ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளி ஈரர் கல்லாடர் உன்கபில பரணர் மெய் உணர் இனம் பெரும் மானலோடு ஓங்கும் அதிராவடிகளார் திருமேவும் பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநெறியே திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே சுவாமிக்கு சிட்டம். திருக்கோவில் அடைதல். நமச்சிவாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலும் மாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணியங் கண்ணிரண்டு எனவும் போனும் உய்ய இருட்கடவும் உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தன் திருவருளும் எனவும் கூடி தெருக்களின் ஆன கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமார் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். போதங்கள் தோறும் நின்றாயனே நல்லாள் போக்கிலன் வரவிலன்
என நினைப்புள்ளவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கொள்வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அருகமை ஆண்டருள் புரியோம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏதங்கள் அருகமை ஆண்டருள் புரியோம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம். நன்றிமா. சிவசிவா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை வழங்கும் திருநெறிய தமிழோசையில் திருமந்திரம் என்கிற நூலை திருமூல நாயனார் இயற்றி திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மின்னேரனைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியன் உலகம் பொன்னேரனைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரரெல்லாம் கல் நேரனைய மனக்கடையாய் கழிப்புண்டவல கடல் வீழ்ந்த என் நேரனையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே கல் நேரனைய மனக்கடையாய் கழிப்புண்டவல கடல் வீழ்ந்த என் நேரனையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே நரியை குதிரை பரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெல்லமே பெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெல்லமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே செய்வது ஒன்றும் அறியேனே செய்வது ஒன்றும் அறியேனே. திருச்சிற்றம்பலம். திருவருள் கருணைனால நம்ம இப்போ திருமந்திரம் என்ற நூல்ல அட்டமா யோகம் சொல்லக்கூடிய இயமம் நியமம் ஆசனம், மூன்றாம் தந்திரத்துல இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானத்துல வந்து நிக்கிறோம். அந்த தியானத்துல பாடல் எண் 5 நேற்று 4வது பாடலோடு நம்ம முடிச்சிருந்தோம். இன்னைக்கு நம்ம 5வது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மனத்து விளக்கினை மாண்பட ஏற்றி மனத்து விளக்கினை மாண்பட ஏற்றி
சினத்து விளக்கினை செல்ல இறுக்கி அனைத்து விளக்கும் திரியொக்க தூண்ட மனத்து விளக்கது மாயா விளக்கே. மனத்து விளக்கினை மாண்பட ஏற்றி சினத்து விளக்கினை செல்ல இறுக்கி அனைத்து விளக்கும் திரியொக்க தூண்ட மனத்து விளக்கது மாயா விளக்கே. 5வது பாடல். பாடல் கொண்டான பொழிப்புரை தர்மயாதனம். மேல் மாடத்தில் ஏற்ற வேண்டதாகிய விளக்கை நன்றாக ஏற்றிய பின்னும் மேல் மாடத்தில் ஏற்ற வேண்டியதாகிய விளக்கை நன்றாக ஏற்றிய பின்னும் மாளிகையை அழிக்க அதன் ஒரு பக்கத்தில் பற்றியுள்ள சினம் என்னும் நெருப்பை முற்ற அணைத்துவிட்டு கீழ்நிலையில் உள்ள மற்ற விளக்குகளும் அணைந்து போகாதபடி எல்லாவற்றிலும் திரியை ஒரு சேர தூண்டி வைத்தால் முன்பு மேல் மாடத்தில் ஏற்றப்பட்ட விளக்கு உண்மையில் ஏற்றப்பட்டதாகும். இது பொழிப்புரைங்க. சிவபெருமான் சிவசிவன் திருச்சிற்றம்பலம். மாடம்னா மாடசாமி ஏற்கனவே நான் அடியேன் நிகழ்ச்சியில குறிப்பிட்டிருக்கிறேன். மாடத்துக்கு முக்கோணம் இருக்கும். எல்லார் வீட்லயும் அந்த காலத்துல திண்ணை இருக்குன்னா திண்ணைக்கு பக்கத்துல ஒரு மாடம் இருக்கும். மின் விளக்கு இல்லாத காலங்கள்ல அந்த மாட விளக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. இப்ப இந்த மாட விளக்கு வைக்கிறது இல்ல. வீட்டுல வாசப்படிக்கு முன்னாடி 2 இருக்கும், அப்புறம் பின்னாடி இருக்கும், முன்னாடி கொஞ்சம் இருக்கும், அப்புறம் மேல இருக்கும். இப்படி எல்லாம் அந்த வீட்டுல தீபம் எரியணும். மாட விளக்குன்னு சொல்லுவோம். மாட விளக்கு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாட விளக்குல தீபம், அதாவது கீழே அடிபாகம் தட்டையா இருக்கும், மேல கூம்பா இருக்கும். அந்த கூம்பு தான் புருவ மத்தியம். கீழே இருக்கிறது வலது கண்ணு இடது கண்ணு 2 சேர்ந்து, அதாவது வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன். இந்த 2 கொண்டு போய் ஒன்றை இடம் அந்த முக்கோணம், அது மாடம். அந்த விளக்குல விளக்க நல்லா ஏத்திட்டோம்னா கீழே இருக்கிற மாளிகையை அடிக்க அதன் ஒரு பக்கத்தில் பற்றியுள்ள சினம் என்னும் நெருப்பை முற்று அணைத்து விட்டு கீழ்நிலையில் உள்ள மற்ற விளக்குகளும் அணைந்து போகாதபடி எல்லாவற்றின் திரியை ஒரு சேர தூண்டி வைத்தால் முன்பு மேல் மாடத்தில் ஏற்றப்பட்ட விளக்கு உண்மையில் ஏற்றப்பட்டதாகும். இப்போ விளக்கினை ஏற்றி அப்படின்னு பாடுறோம்ல, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயுவேன்னு பாடுறோம்ல. அந்த மாதிரி இந்த சோதியை நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் குண்டலினி சக்தி எழுந்தி வர்ற ரகசியத்தை சொல்றாரு. ஒவ்வொரு வீட்லயும் கீழ் வீடு மேல் வீடுன்னு பிரிப்போம் நம்ம உடம்ப. மேல் வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கீழ்ல இருந்து நம்ம அடிப்படையில இருந்து மூலாதாரம் சுவாதிஸ்தானம்னு சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகள்ல இருக்கக்கூடிய எரியக்கூடிய விளக்குல அதை நேர்த்தியா ஏத்திட்டு கடைசியில நம்ம மாடசாமின்னு சொல்லக்கூடிய அந்த மாட விளக்கை நம்ம ஏத்தி ஆடாம அசையாம இருக்கணும். இந்த விளக்க கெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு, அதுதான் சினம். அந்த சினம் தான் நம்ம தன்மையையும் நடத்தையும் கெடுத்துருது. நம்மள எவ்வளவு பெரிய கற்றவங்களா இருந்தாலும் அந்த சினத்தால என்ன ஆயிடுறாங்க, தன்னை இழந்துடுறாங்க. அதான் அந்த சினம் என்னும் நெருப்பை முற்று அணைத்து விட்டு கீழ்நிலையில் உள்ள மற்ற விளக்குகளும் அணைந்து போகாதபடி எல்லாவற்றிலும் திரியை ஒரு சேர தூண்டி வைத்தால் முன்பு மேல் மாடத்தில் ஏற்றப்பட்ட விளக்கு உண்மையில் ஏற்றப்பட்டதாகன்னு சொல்லப்படுது. அப்ப மேல் மாடன்றது பூர்வ மத்தியம். அந்த விளக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆடாம அசையாம பார்த்தோம்னா அற்புதமான அங்க கற்பனை. அடிக்கடி நான் சொல்லுவேன், திருவண்ணாமலை தீபம் எரியுற மாதிரி கற்பனை பண்ணிக்கங்க, திருவண்ணாமலை தீபம் எரியுற மாதிரி கற்பனை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவேன். அது விளையாட்டா தான் தெரியும். ஆனா ஆரம்பத்துல நான் இதை சொல்லும் போது எல்லாருமே விளையாட்டா தான் பார்த்தாங்க. இன்னும் விளையாட்டா சொல்லிட்டு வரான் இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை அதுதான். பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு போனோம்னா அதுதான் அதான் அதான் நிறைய குறிப்புரை சொல்லப்படுது. மேல் மாடம் என்பது பூர்வ மத்தியத்தை குறிக்கக்கூடியது. அந்த மேல் மாடல அங்கதான் நிறைய அந்த விளக்கு ஆடாம அசையாம அங்க ஒரு தீபம் எரியறதா நீங்க நினைக்கணும். நினைச்சாதான் நீங்க ஒன்ற முடியும், இல்லைன்னா ஒன்ற முடியாது. ஒண்ணு அந்த இடத்துல சிவபுரம் ஆரம்ப கட்ட சாதகர்கள் என்ன பண்ணணும், பூர்வ மத்தியத்தை பார்க்கும்போது சிவபுராணம் சொல்லணும். சிவபுராணம் பல்லவரும் ஏத்த பணிந்து சொல்லி அதை முடிச்ச முதல்ல ஒரு 10 நிமிஷம் கண்ணு முடிக்கிறது, அப்புறம் 20 நிமிஷம் முழிக்கிறது, அதுக்கப்புறம் கூட்டுறது, நெட்டையை கூட்டணும். நெட்டை கூட்டுற வித்தை என்னன்னா ஆர்வமா அந்த இடத்துல பார்க்கணும்.
ஆமா, எறும்பு ஊறுற மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் அதுதான் வந்து தனியா உட்காந்தா உங்களால இயங்க முடியாததுக்காக தான் கூட்டா உட்காருங்கன்னு சொல்றது. 4:10க்கு வந்துருங்க, 6 மணிக்கு வந்துருங்க. பாருங்க எல்லாரும் உட்காராங்க, நம்ம உட்காரணும். ஆமா, எல்லாரும் பாய் போட்டு உட்கார்றாங்க, நம்மளும் பாய் போட்டு உட்காரணும். நம்மளும் வடக்கு நோக்கி உட்காந்துக்கணுன்ற எண்ணம் வரும். கூட்டா உட்காந்தா ஒரு டீமா பரவாயில்ல. ஆமா. அப்போ எல்லாம் உட்காருவீங்க. தனித்தனியா தான் உட்கார போறீங்க. அவங்கவங்க மோட்சத்த அவங்கவங்க தான் பெற போறோம். அவங்கவங்க முக்திய அவங்கவங்க தான் பெற போறோம். யாரும் யாருடைய முக்தியும் வாங்க போறதில்ல. யாருடைய முக்தியும் வந்து தடை செய்ய முடியாது. உழைத்தால் உறுதி உண்டோ தான். அப்படின்னா உழைக்கணும். எப்படி உழைக்கணும்? பார்க்கணும். திருவடி எதுன்னு தெரிஞ்சு போச்சு. போன பாட்டுல சொன்னாங்கல்ல, ஒரு பொழுது இறைவனே தெரிஞ்சுக்காம இருப்பான். இறைவனை தெரிஞ்சுக்கணும் உயிரா இருக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. உயிரா இருக்கிற இறைவனை சிவபெருமான்னு புரிஞ்சு போச்சு. சிவபெருமான் புருவமத்தியில் தான் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. போன பாட்டுல சொன்னாங்கல்ல, தெரிஞ்சு அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டான் பாருங்க. அவன் தான் தேற மாட்டான்னு சொன்னான். இப்ப தெரிஞ்சு போச்சுல. தெரிஞ்சு போனோம்னா அப்புறம் காலையில இருந்து ஒரு 24 நிமிஷம் பார்க்கறதுக்கு என்ன? ஒரு நாழிகை பார்க்கறதுக்கு. அப்ப ஒரு நாளைக்குள்ள நீங்க 24 நிமிஷம் பாருங்க. நன்றி சொல்லுங்க. தினமும் என்னை கவனின்னு பேட்டரியில எழுதிருக்கு இல்லையா? லாரியில போட்டிருக்கும் பாருங்க. தினமும் என்னை கவனின்ற மாதிரி பூர்வ மத்தியத்தை என்ன பண்ணுங்க? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று இரவு வகுப்படுத்தேன். எது கோபுரம், எது தரிசனம்? விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அப்புறம் எது கோபுர தரிசனம்? இதான் கோபுர தரிசனம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். காலையில எதை பார்க்கணும்? அண்ணாந்து நம்ம பூர்வ மத்தியத்தை பார்த்தீங்கன்னா அங்க பூர்வ மத்தியம் தெரியும். அந்த அந்த கோபுரத்தை உத்து பார்க்கணும். அதை பார்த்தீங்கன்னா கோடி புண்ணியம். வாட்ஸ்அப்ல செய்தி வரும். தினமும் ஒரு ஆலயம், கோபுர தரிசனம், கோடி புண்ணியம் படிச்சுக்கினே உட்காந்துருப்போம். அது வெளி உலகம். அது காலாகாலத்துக்கு வந்துன்னு தான் இருக்கும். இன்றைய கோபுர தரிசனம் அப்படின்னு வந்து இருக்கும். சொந்த கோபுர தரிசனம் எப்ப பார்க்க போறீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப அது என்ன பண்ணணும்? அப்படி மேல அண்ணோக்கி அண்ணாந்து பார்த்தோம்னா ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு பூர்வ மத்திய வீடு. அந்த வீடு தான் மேல் மாடம். அந்த மாடத்துல தான் ஒரு விளக்கு ஒண்ணு எரியுது. அந்த விளக்கு தான் அண்ணாமலையார் தீபம்னு நினைச்சுக்கங்க. பலமுறை சொல்லியிருக்கேன். சரியா? ரொம்ப சுருக்கமா. அவ்வளவுதான். ரொம்ப முயற்சி. சின்ன முயற்சி தான். ஆனா பெரிய விளைவை தரக்கூடியது. ஒரு அனுபவ முதிர்ச்சி தரும். எல்லா சித்தாந்தமும் புரியும். யார் எந்த பாடம் எடுத்தாலும் அதனுடைய உச்சத்தை நீங்க தொட்டுருவீங்க. ஆனா பூர்வ மத்தியத்துக்கு போகாத வரைக்கும் உங்களுக்கு புரியாது. ஏன்னா அந்த இடம் நீங்க விழிப்படையல. விழிப்படைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். எல்லா உண்மையும் முக்காலமும் உணரக்கூடிய ஆற்றல் நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா திரிபுரங்களை எரிக்கிறீங்கல்ல. ஆமா. ஆனா முயற்சி யாருடையது? நம்முடையது. பார்க்க வேண்டியது நம்ம கடமை. எவ்வளவு வயசானாலும் அந்த இடத்துல உத்து உத்து பார்த்து கரெக்டா நிறுத்திடணும். ஆனா அன்பா நிறுத்தணும். சாமி கிட்ட கேட்டு நிறுத்தணும். இந்த யோகத்தாலேயோ அல்லது வந்து பிராக்டிஸ் பண்றதுனாலயோ இறைவனுடைய அன்பு, ஒழுக்கம், கருணை, பக்தி அந்த இதெல்லாம் இல்லாம உள்ள நுழைய முடியாது. சாமிக்கு அதான். அன்பு இல்லைன்னா எல்லாம் முடியாது. அன்பு என்னும் பொருள் அகப்படும் மெய்ப்பொருள்ன்றாங்க இல்லையா? அன்பா பேசி அந்த இடத்துல நம்மளுக்குள்ளேயே பேசிக்கிறோம். பேசி அப்பா கொஞ்சம் காமிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். நம்மளுக்கு நம்மளே பேசிக்கணும். அப்பதான் பூர்வ மத்தியம் நம்மளுக்கு வசமாகும். இல்லைன்னா வசமாகாது. இல்லைன்னா தூக்கம் வரும். அப்பா கிட்ட பேசணும் நம்ம. எப்படி பேசணும்? பூர்வ மத்தியத்தை பார்த்து எப்படி பேசணும்? அப்பா கொஞ்சம் திறங்க சாமி. திருக்கதவம் திறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கணும். அப்படியே உங்களுக்கு நீங்களே பேச ஆரம்பிச்சு 20 நிமிஷம் நிறுத்தி கூட்டிக்கிட்டே வரலாம். அப்போ ஒரு நாள் நீங்க பேசுறதை நிறுத்துவீங்க. ஆமா. அந்த விளக்கு பார்த்து அப்படியே நிறுத்திடுவீங்க. ஆமா. அப்படி நிறுத்துற காலம் வருது இல்லையா? அப்பதான் மெர்ஜ் ஆவறீங்க. கவனிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டீங்க. உங்க வீடு பேரு அதான் கிரக பிரவேசம் பண்ணிட்டீங்க. இதுக்கு பேரு தான் கிரக பிரவேசம். உள்ள போயிடுறீங்க. இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியே இருந்தீங்க. கிரகத்துக்கு அதான் வீட்டுக்கு வெளியே இருந்தீங்க. உள்ளேயும் இல்லாம வெளியும் இல்லாம திண்ணையில உட்கார்ந்திருந்தீங்க. வீட்டுக்குள்ள நுழையவும் இல்ல. ஏன்னா நுழையறதுக்கு ஆளு வீட்டு சாவியும் யாரும் சொல்லித் தரல. வீட்டுக்கு வெளியும் போக முடியல உங்களால. அப்ப திண்ணையில உட்கார்ந்திருந்த உங்களுக்கு குருநாதர் வராரு. என்னப்பா வெளியும் இல்லாம உள்ளே இல்லாம உட்கார்ந்திருக்கிற? வா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூட்டை திறக்கிறாரு. புருவ பூட்டு. இதுக்கு பேர் என்னது? புருவ பூட்டு. அது திறக்க தெரியாம தான் நான் உட்கார்ந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க உட்கார்ந்திருப்பீங்க. அப்ப குருநாதர் வந்து அந்த புருவ பூட்டை திறந்து கொடுப்பார். வருவார். ஒரு அசரீரி மாதிரி வரும். அந்த குருநாதர் எப்படி இருப்பாருலாம் கற்பனை பண்ண வேண்டாம். உங்க காதுல வந்து விழுது இல்ல. உங்க காதுல வந்து ஓரமா வந்து விழுது இல்ல. புருவ மத்தியம் தான் திருவடி. அங்கதான் திறக்கணும்ன்ற ஒரு அறிவு வந்து விழுது இல்ல. அதுதான் அசரீரி. அதுதான் அசரீரி. தனியார்லாம் வந்து காட்சி கொடுத்துலாம் சொல்ல மாட்டார். காத்து வாக்குல வந்து விழும். ஓஹோ! சுதாரிக்காம விட்டுட்டோமே நம்ப அப்படின்னு. அப்ப அந்த ஜென்மம் எடுத்ததுக்கான பலனை நீங்க என்ன பண்ணலாம்? டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு உட்காந்துட்டீங்கன்னா அப்பவே வீடு பேரு. இதுதான் ரகசியம். அப்ப கேட்டும் நீங்க தாமதம் பண்ணா தான் போன பாட்டு சொன்ன மாதிரி தான்.
இறைவனுடைய இருப்பிடம் தெரிஞ்சும் பார்க்காம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போறார் திருமூலர். இப்ப இந்த பாட்டுல என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மேல் வீடுலாம் மேல் வீட்டுல ஏற்றப்பட்ட தீபம் வந்து அழகா இருக்கணும்னு சொன்னா, கீழ் வீடுலாம் வந்து தூண்டி அழகா நேர்த்தியா எரிய வைக்கணும். எப்போ உங்களுக்கு மேல் வீடு மூலாதாரத்த இது ஆனா உலகத்தாருக்கு மூலாதாரம் இடுப்பு. ஆனா ஞானிகளுடைய மூலாதாரம் பூர்வ மத்தியம். தலைகீழ இருக்கும். தலைகீழ இருக்கும். ஆலமரத்த கவுத்து போட்டா எப்படி இருக்கும்? அப்போ நம்முடைய கபாலம் வந்து ஆலமரத்தினுடைய வேரா இருக்கும். இந்த உலகம் வந்து பூ, பிஞ்சு, காயெல்லாம் தரக்கூடிய இடுப்பா அந்த இடத்துல யார் இருக்கும்? காய் காய்க்கிற மாரி ஆலமரம் தலைகீழ இருக்கும். ஆமா. அப்ப கல்லாலின் அடியில யார் இருக்குதுன்னா, கல்லால மரத்துக்கு அடியில யார் இருக்குதுன்னா, சாமி இருக்கிறார். தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். அதான் பூர்வ மத்தியம். வேரா இருக்கிறார். அப்புறம் விஷ்ணுவா மரமா தெரியுது கண்ணுக்கு. அப்புறம் பிரம்மனா பூ பிஞ்ச காயா நம்மளுக்கு கண்ணுக்கு காயா பூ பிஞ்ச காயா அப்படி பூவா தெரியுது. பிரம்மாவை பார்க்க முடியுது, விஷ்ணுவை பார்க்க முடியுது. ஆனா கீழ இருக்கிற இறைவனை என்ன பண்ண முடியல? நம்மளால பார்க்க முடியல. இப்படி ஒரு உருவப்படுத்திக்கங்க. ஒரு ஆலமரம் தலைகீழ இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு ஆலமரம் தலைகீழ இருந்தா எப்படி இருக்கும்? அதனுடைய கை, கால்கள் அப்புறம் கையும், காலெல்லாம் வந்து ஆலமரத்தினுடைய விழுதா நினைச்சுக்கங்க. விழுது இல்ல, கிளையா நினைச்சுக்கங்க. அப்ப மூலாதாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா, உலகத்தாருக்கு பூ பிஞ்சுலாம் வந்து மூலாதாரம். அங்கதானே யூரின், அங்கதான் வந்து மலம், அங்கதான் வந்து குழந்தை பெத்துக்கிறது, அங்கதான் வந்து எல்லாம் கண்ணுக்கு தெரியுது இல்லையா? கண்ணுக்கு தெரியறதுனால அவங்களுக்கு என்னது? அது மூலாதாரம். அது தாங்குற மரம்னு ஒண்ணு இருக்குது, விஷ்ணுன்னு ஒண்ணு இருக்கு. அது தெரியாது அவங்களுக்கு. அதான் உந்தியில இருந்து தானே வரான் அவன். அந்த விஷ்ணுக்கு ஒரு மூலாதாரம் இருக்குது. அவன் தான் வந்து அங்கிருந்து தான் வரான்றது. சாமி. சாமி கிட்ட இருந்தா நீ பிரகாரம் கூட பாத்தீங்கன்னா தெரியும். பிரம்மாவுக்கு அப்புறம் விஷ்ணு இருப்பார். விஷ்ணுக்கு அப்புறம் தட்சிணாமூர்த்தி இருப்பார். ஆனா துடைக்கிற கடவுள்னு பேர் வச்சுட்டான். துடைக்கிற கடவுள் இல்ல, ரட்சிக்கிற கடவுள். ரட்சித்தல். ரட்சித்தல்னு அதுக்கு பேர். அப்ப ஆலமரம்ன்றது ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துக்கிறா நம்ம நினைச்சுக்கிறோம். ஆலமரம்ன்றது நம்ம புருவ மத்தியம். இங்க இருந்து தான் வேர் போகுது. இங்க இருந்து தான் ஆதாரங்களுக்கு சப்ளை போகுது. இங்க இருந்து தான் ஆணை போகுது. ஆணைன்னா உத்தரவு போகுது. அந்த பிட்யூட்டரி கிளாண்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அதுக்கு. அங்கதான் முருகபெருமான் உற்பத்தி ஆகுறாரு. அங்கதான் குகன் இருக்கிறாரு. அங்கதான் சுப்பிரமணியர் இருக்கிறாரு. அங்க இருந்தா ஒவ்வொரு ஆதாரமும் விசுத்தி வந்து கிளீன் ஆகுது. மூச்சு அந்த சக்கரத்தை பாக்குறாரு. ஈசனோடு ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, குன்றுரு வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, சூரரை வதைத்த முகம் ஒன்று சொல்றாங்க இல்லையா? இப்படி 6 முகத்துக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. அப்ப இந்த மூலாதாரம் முதற்கொண்டு அவங்க சொல்றாங்கல்ல, சுவாதிஸ்தானம், அப்புறம் மணிபூரகம், அநாகதம், விசுத்தி. இப்ப இந்த 6 ஆதாரத்தையும் ரட்சிக்கிறதுக்கு ஓடக்காரன் மாதிரி ஓடி ஓடி ஓடியாராம். யாரு? விந்து விந்து முந்து முந்து முருகவேல் முந்து அப்படின்னு பாட்டு வரும் கந்த சஷ்டி காலத்துல. அப்ப முருகபெருமான் அங்கிருந்து இங்கேயும் ஆனால்தான் அயனெனவாகி அரியனவாகி அரணெனவாகி அவர் மேலாய் அவருக்கும் மேல இருக்கிறதுனால அது முருகபெருமானுக்கு ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி. வேல்யூ ஜாஸ்தி. ஆமா, ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி. அயனையும் கடந்து, ஏன்னா அயனுக்கு அதனாலதான் படைப்பு தொழில் தப்பு பண்ணும்போது தலை மேல கூட்டி என்ன பண்ணாரு? ஆமா, நீ பெரியவனா கூட யாரா இருக்கு, எவ்வளவு வயசாயிருது என்ன போறது, தப்பு தப்பா பொருள் சொன்னீங்கன்னா டக்குன்னு கூட்டி என்ன பண்ணாரு? கொஞ்ச நாள் படைப்பு தொழில் முருகபெருமான் பார்த்தாரு. நீங்க கந்த புராணம் படிச்சீங்கன்னா தெரியும். பிரணவத்துக்கு பொருள் கேட்பாரு. அவர் ஏடா கூடமா பதில் சொல்லுவாரு. அகார உகாரம் மகாரத்து சொல்லுவாரு. அதுல அகார உகாரத்து மகாரத்து கேட்கும்போது அப்பதான் சிக்கிக்குவாரு. சொல்லலாம், எல்லாருமே ஏட்டு கல்வி எடுத்து சொல்லலாம், உணர்ந்து சொல்லணும்ல. அப்பதான் வந்து முருகபெருமான் என்ன பண்ணுவாரு? சிறைப்படுத்திடுவார். யார? பிரம்மாவை. அப்ப படைப்பு தொழில கொஞ்ச நாள்ல இருந்து முருகபெருமானே பார்ப்பாரு. இதெல்லாம் வந்து நீங்க கந்த புராணம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாமி அந்த அகங்காரத்தை ஒடுக்குவார். யாருடைய? பிரம்மாவுடைய அகங்காரத்தை ஒடுக்குவார். ஏன்னா நான் தான் படைக்கிறன்ற எண்ணம் இருக்கு இல்லையா? அதை ஒடுக்கிடுவார். இதுதான் சிவபெருமான் பெருங்கருணையினால. இந்த 5வது பாட்டு என்ன சொல்லுதுன்னா, மேல இருக்கிற மாட விளக்குல எரியிற தீபம் நல்லா எரிஞ்சதுன்னா, சினமென் வந்து ஒரு பெரிய அக்னி வந்து நம்மள வந்து தீண்டாம இருக்கணும்னா அதை ஒழிச்சிடணும், அணைச்சிடணும்ன்றார். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற தீபங்கள் நேர்த்தி பண்ணிக்கலாம். நம்மளே நம்மளை சரி பண்ணிக்கலாம். புத்தி வந்துச்சுன்னா, நல்லது கெட்டது தெரிஞ்சிச்சுன்னா மூலாதாரத்தை நம்மளே சரி பண்ணிக்கலாம்.
ஆமா. நல்லது கெட்டது தெரியணுமே. அப்போ அந்த நல்லது கெட்டது தெரியறதுக்கு தான் குருநாதர் வந்து அந்த மேல் விளக்க நம்ம ஏத்துறாரு. அதுவரைக்கும் நமக்கு நல்லது கெட்டது தெரியாது. இப்ப இப்ப அடியேன் ஒரு பாட்டு பாடுனேன்ல. செய்வது ஒன்றும் அறியேனே. என்ன செய்றேன்னு எனக்கு தெரியலையே சாமி. நல்லது பண்றேனா, கெட்டது பண்றேனா எனக்கு தெரியலையே. அப்ப சரணடைஞ்சிடணும். பூர்வ மத்தியில என்ன பண்ணிடணும்? சரணடைஞ்சிடணும். அரிய பொருளே அவிநாசி, அப்பா பாண்டி வெல்லமேன்னு இப்ப பாடுனோம் இல்லையா? செய்வது ஒன்றும் அறியேனேன்னு மாணிக்கவாசகர் சொல்றார். தெரியலையே சாமி. எனக்கு தெரியலையே. அடுத்து என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. அப்படின்னு நான் சரணாகதம் ஆயிரணும். அப்பதான் வந்து அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும். சிவபெருமான் சிவசிவம். 6வது பாட்டுக்கு போயிடலாமா? ஒரு பாட்டு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு. அப்ப எந்த வீட்டுக்கு மாடம்னா இப்ப என்னன்னு தெரிஞ்சுச்சா? நம்ம பூர்வ மதியம் தான் மாடம். அந்த மாட விளக்குன்றது அண்ணாமலையார் தீபம் அங்க இருக்குது. அதுதான் நம்மள ரட்சிக்குது. அங்கதான் கல்லால மரம் இருக்குது. கல்லால மரத்தினுடைய வேர் இருக்குது. நம்ம கை கால்லாம் வந்து உடம்பு, இந்த மார்பகம், வயிறு இதெல்லாம் வந்து மரத்தினுடைய பகுதிகள். அப்புறம் முனையில வந்து பூ பிஞ்சு காயெல்லாம் விடுறதுன்றது அந்த ஆலமரத்தினுடைய விழுதுகள் அதெல்லாம் நமக்கு வந்து பார்த்துக்கலாம். சரியா? இப்ப புரிஞ்சுச்சா? ஆலமரம் தலைகீழா இருக்குது. அந்த ஆலமரத்துல ஏற்றப்பட்ட தீபம் தான் ஆதியா இருக்குது. அதான் அங்கதான் சாமி இருக்கிறாரு. அங்கதான் மூலமா தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். அற்புதம், அற்புதம், அற்புதம். சரி. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பாடல் 6க்கு போலாம். யார் பாடுறீங்க? பாடுறேங்க ஐயா. சிவாய நம்ம ஐயா. வாங்க லலிதம்மா பாடுங்க. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். சிவா. பாடுறேங்க. எண்ணாயிரத்தாண்டு. எடுத்து ரெடியா வச்சிருந்தேன். அது க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. பொறுமையா தியானத்துல இருக்கு. நான் சரஸ்வதி பாடுறேன். படிக்க சொல்லட்டுமா? சரஸ்வதி படிக்க சொல்லட்டுமா? திருச்சிற்றம்பலம். எண்ணாயிரந்தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணாரமுதினை கண்டறிவாரில்லை. உன்னாடிக்குள்ளே ஒளியுற நோக்கினால் கண்ணாடி போல கலந்து நின்றானே. எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணாரமுதினை கண்டறிவாரில்லை. உன்னாடிக்குள்ளே ஒளியுற நோக்கினால் கண்ணாடி போல கலந்து நின்றானே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அற்புதம், அற்புதம், அற்புதமா. எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கணும். இப்ப யோகம் இருக்கணும்னா பணிவில்லாம யோகம் இருந்ததுன்னு என்ன பிரயோஜனம்? இறைவன் தான் நடத்துறாருன்ற அறிவே இல்லாம நம்ம எத்தனை முறை கிளாஸுக்கு போய் இப்ப 20,000 30,000 கட்டி குண்டலினி எழுப்புறேன். அந்த யோகம் சொல்லி தரேன். அட யோகம், அந்த யோகம், இந்த யோகம்னு பல ஏகப்பட்ட தெருவுக்குன்னு யோகத்தை சொல்லி தரதுக்கு வந்துடுறாங்க. ஆனா அடிப்படையா இருக்கிற இறைவனை பணியணும். நடத்துறது இறைவன் தான் அறிவு. படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய ஒருவன் உள்ளன் அப்படின்ற அறிவு வராம பண்ணோம்னா நீங்க எத்தனை ஆண்டு உட்கார்ந்தாலும் பணி வராது, யோகம் வராது. அப்ப அடிப்படை என்ன வேணும்? அதுதான் இயமம் நியமம். நம்ம ஆசனத்திலேயே தெரியும் உங்களுக்கு. இயமம் அல்லது நீக்கி நல்லதை கைகொள்றோம். முதல்ல ஒழுக்கத்துக்கு உள்ள வரும். சரிக்கு உள்ள வரும். இயமம் நியமம். அப்புறம் அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறோம். முதல்ல ஒழுங்குனா அது நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பொருள் என்னது? பீடி, சிகரெட், அபின்னு, பாக்கு, புயல, தண்ணி, கஞ்சா, அப்புறம் மச்ச மாமிசம், கொலை, களவு, பஞ்சமா பாதகம், இதெல்லாம் இயமம். இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ஒரு வீடுன்னா இதெல்லாம் இருக்கக்கூடாது. தேவையில்லாத பொருளை நம்ம நீக்கிடணும். இது நம்ம உடம்புக்கு ஒத்து வராதா? வாந்தி வருதா? தூக்கி தூக்கி எட்ட போட்டணும். திருப்பி ஒவ்வாத பொருளை கொடுத்தா என்ன ஆகும் உடம்புக்கு? அப்ப இதெல்லாம் ஒத்துக்காதுன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புக்கு எது தகும் எது தகாதுன்னு. அதான் இயமம். அப்ப தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல வீட்டை சுத்தம் பண்றீங்க. பேதிக்கு மாத்திரை கொடுத்து சுத்தம் பண்ற மாதிரி. அப்புறம் நியமம். அப்புறம் ஒரு ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கணும். 1 to 1 நாள் மட்டும் கடைபிடிச்சு 4 நாள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. வீடு கோயில் தெரிஞ்சு போச்சு. சாமி இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி புண்ணியமா நடத்தணும்னு தெரிஞ்சுக்கணும். தெரியாம இருந்தா பரவாயில்ல. அறிவு வந்துருச்சுல்ல. அறிவு வந்துருச்சுல்ல. குழந்தை டாய்லெட் போகுது. போன டாய்லெட் அதுவே கையில எடுத்து வச்சுன்னு கையில வச்சுருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஓடி போய் என்ன பண்ணுவீங்க? ஹாய் ஆய் ஆயின்னு சொல்ல மாட்டீங்க? என்னது அறியாமையில இருக்குது. எடுத்து என்ன பண்ண டக்குன்னு வாயில வைக்கிறது போ. எதை? மலத்தை. அடிச்சு புடிச்சு ஓட மாட்டீங்க? பாப்பா ஆய் பாப்பா இது தொடக்கூடாது. சீச்சி சீச்சி சொல்ல மாட்டீங்க? அறியாமையில இருந்தீங்க. கை கழுவி விட்டுட்டு சுத்தம் பண்ணிட்டு அன்னையில இருந்து குழந்தைக்கு என்ன பண்ணும்? தொடக்கூடாது இதெல்லாம் அக்கா அப்படி சொல்ல மாட்டீங்க? அது முதல்ல. அப்போ புத்தி வந்துருச்சு குழந்தைக்கு.
அறிவு வந்துருச்சு. அறிவு வந்த பிறகுமா டாய்லெட்ல போய் கை வைப்பீங்க? நான் கேட்கிறேன். மலத்தை எடுத்து வாயில வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க? ஏதோ அறியாமல் இருந்தீங்க, மலத்தை எடுத்து குழந்தை கையில வச்சுச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கு புத்தி வந்துருச்சு இல்ல, அறிவு வந்துருச்சு இல்ல, அறிவு வந்த பிறகுமா நீங்க அதை போய் கையில எடுப்பீங்க? அதான். அப்ப பூர்வ மத்தியில் தான் இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்ப ஏன் பார்க்காம இருப்பீங்களா? ஏதோ அறியாமையில மறந்து போய் என்ன பண்ணிட்டீங்க, மலத்துல மூழ்கி இருந்துட்டீங்க, ஆணவம் கண்மம் மாயில எடுத்து கொண்டாடிட்டீங்க. அந்த மலம்ன்றது அதுதான். அறியாமையில அதை கொண்டாடுறீங்க. அதுல அப்பா வராரு ஓடியாந்து, ஐயோ அதை ஏன்பா புடிச்சு இது பண்ற, அது வந்து மலம்பா, அது நாத்த அடிக்கும், அதை விட்டுடு, ஆய் கக்கா ஆணவத்தையும் கண்மத்தையும் மாய் என்ன பண்ணிடு, விட்டுட்டு செல்லாம் அப்படின்றாரு. அப்புறம் அம்மா அப்பா வந்து சொன்ன பிறகு என்ன பண்றேன்னப்பா, சேச்சே இந்த மலத்தை வச்சு நாத்த அடிக்கிறது, இதை வச்சு நம்ம அப்ப ஆய் போக கூடாது, கக்கா அது அப்படின்னு சொல்லிட்டு எட்ட வந்துடும். அறிவு வந்துருச்சு. அறிவு வர்றதுக்கு முன்னாடி மலத்தோட வச்சிருந்தீங்க கையில, தான் போன டாய்லெட்லயே அதே கையை வச்சுன்னு விளையாடின்னு இருக்கும். அப்ப அப்பா அம்மா பார்த்துட்டு கிளீன் பண்ணலையா? அது மாதிரிதான் நம்மள பார்த்து என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்க? ஐயோ குழந்தை ஆணவத்துல இருக்குது, ஐயோ குழந்தை கண்மத்துல இருக்குது, ஐயோ குழந்தை மாயில இருக்குது, இன்னும் மலத்தை வச்சு என்ன பண்ணுது? அப்போ ஓடி போய் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கை காலெல்லாம் அலம்பி அறியாமல் இருக்கிற உயிருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். புத்தி வந்துட்ட பிறகுமா சொல்லிக் கொடுப்பாங்க? 7 கழுத வயசாகுதுன்னு சொல்றாங்கல்ல. எத்தனை ரவுண்ட் அடிச்சிருப்பீங்க? இன்னும் 60 70 வயசு தாண்டிடுது, இன்னுமா உங்களுக்கு வரல? அதுதான் போன பாட்டுல சொல்லுது. பாமரனுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? இறைவனே இருக்கிறானா இல்லையான்ற அறிவில்லாதவனுக்கு சாப்பாடு தூக்கம் உடலுறவு தான் பெருசு. அவனுக்கு உயிர் இருக்குதுன்னு அறிவு வந்த பிறகு அந்த உயிர் வந்து அப்பா உயிர்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், அவன் 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி, அந்த உயிருக்கு உயிரா சிவபெருமான் தான் இருக்கிறான்னு அறிவு வந்துருச்சு. 4வது கேட்டகரி, அந்த சிவபெருமான் உயிருக்கு உயிரா பொருவமத்தில் தான் இருக்கிறான்னு அறிவும் வந்துருச்சு. 5வது கேட்டகரி, அப்படி உட்காந்து பணியாம நாளைக்கு பார்த்துலாம் விடுறான்னு அவன் இருந்தா வேஸ்ட்ன்றார். தெரிஞ்சு போச்சு. படிநிலை 1 2 3 4 தெரிஞ்சு போச்சு. சாமி இருப்படும் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சும் பணியாம இருந்தா ஊர் போய் சேர முடியுமா? சேர முடியாது. அதுதான் போன பாட்டுக்கு முன்பாட்டு பார்த்தோம். இப்ப என்ன சொல்ல வர்றாரு? எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கணும். அதான் இயமமே இன்னும் இல்லையா? ஒழுக்கம் இல்லாத என்ன யோகத்துல உட்காந்து என்ன பிரயோஜனம்? அவன் என்ன ருத்ராட்சம் போட்டு, அவன் என்னத்தை விபூதி பூசி, அவன் என்னத்தை கண்டமணி கட்டி, அவன் என்ன மந்திரம் சொல்லி ஆகா ஓகான்னு நல்லா பளிச்சுன்னு அவன் டிவிக்கு போஸ் கொடுத்து அடிப்படையே ஆட்டம் கண்டு போச்சு. ஒழுக்கம் தவறினவன் என்ன பேசி என்ன பிரயோஜனம்? அவன் நெஞ்சே தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நல்லா இருக்கும், பேட்டிலாம் நல்லா இருக்கும். பட் அவன் பண்ண பாவம் அவனை சுத்தி சுத்தி அடிக்கும். அவனுக்கு தான் தெரியும். மனசாட்சிக்கு விரோதமா நம்ம என்ன செஞ்சுக்கணும் அவனுக்கு நல்லா தெரியும். அப்ப ஒழுக்கம் கேட்டவன் ஏமத்துக்கு வர முடியும்னு நினைக்கிறீங்க? வரவே முடியாது. முதல் பாகத்திலேயே விழுந்துருவான். அவன் ஏமத்தை பார்த்தவொடனே அலறிடுவான். ஐயோ எனக்கு தகுதியே இல்லை சாமி, நான் கேடி பொறிக்கு, நானு பாவி, நான். அதனாலதான் அங்கேயே வடிகட்டுறாரு, ஏமத்திலேயே வடிகட்டுறாரு சாமி திருமூலர். நம்மளெல்லாம் பஞ்சமா பாதகத்துல இருந்து பொய் சொல்லக்கூடாது, களவாடக்கூடாது, எல்லாத்தையும் வடிகட்டு தான் ஏமத்துக்கு கொண்டாடுறாரு. அப்படி கொண்டாதான் யோகம் வாய்க்கின்றார். ஏன்னா வெள்ளத்தையான மனசுல தான் இறைவன் வந்து குடியிருப்பார். இப்ப நான் சொன்ன கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம வீட்டு குழந்தைங்க மலம் போயிட்டு அதுல கை வச்சுன்னு விளையாடின்னு இருக்கும்போது ஓடி போய் கையெல்லாம் சுத்தம் பண்ணி டெட்டால் எல்லாம் போட்டு கிளீன் பண்ணி ஆதங்கமா போய் பண்ணுவீங்கல்ல, அதுதான் சாமி ஓடியாந்து பண்றாரு. அப்படி வந்து பண்றதுதான் அசரீரி. மேல் வீடுன்னு ஒண்ணு இருக்குது, புருவ மத்தியன்னு ஒண்ணு இருக்குது, கீழ் வீட்டுல ஏன்பா விளையாடிட்டு இருக்கிற அப்படின்னு சாமி வந்து நம்மளுக்கு அறிவுறுத்தும் போது நிச்சயம் வந்துடணும். நான் 2 பேரை பாக்குறேன்னா கோயில்ல பார்த்தேன்னா உடனே அந்த உயிர் மேல இறக்கப்பட்டு என்ன பண்றேன், திருநீர் பூசும்போது அழுத்தி தான் வைப்பேன். நல்லா உணர்வீங்க. என்கிட்ட யாருன்னா விபூதி பூசுனீங்கன்னா நல்லா தெரியும். விபூதி பூசும்போதே சொல்லிடுவேன், இதான் புரிஞ்சுக்க இடம் இதுதான், புரியாம புரியுற இடம் இதுதான், தெரியாம தெரியுற இடம் இதுதான், கடைசியா நிக்கிற இடமும் இதுதான், புரிஞ்சுக்கன்னு சொல்ல பூசி விடுவேன். இது அதுக்கு முன்னாடி அறியாமல் இருந்தீங்க, விட்டுட்டீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் காசு வாங்குறானுங்களே, அந்த வகுப்புக்கு காசு, இந்த வகுப்புக்கு காசு, காலம் ஃபுல்லா வகுப்புக்கு போயின்னு இருப்பீங்க. ஆனா திருவடி ஒருபோதும் பார்க்க மாட்டீங்க. கேட்டா தூரம் தூரம்னுவான். நம்ம எல்லாம் கிட்ட போக முடியுமான்னுவான். ஏன்னா அவன் போக முடியலன்னா அவனுக்கு எட்டலன்னா அந்த சீச்சி இந்த பழம் புளிக்கணும், அவனுக்கு அந்த நரிக்கு என்ன சொல்லுவாங்க,
இந்த பழம் புளிக்குது இல்ல, அது மாதிரி அவன் என்ன பண்ணுவான், அவன் சொல்லுவான். அதே மாதிரி நம்மளே என்ன பண்ணுவோம், எட்டாது எட்டாது எட்டாதுன்னுவான். நமக்குலாம் எட்டாது, அதுக்கெல்லாம் வந்து உனக்கு எட்டலன்னா விட்டு போ. எத்தனை பேர் உத்தமமா இருக்கிறாங்க, ஒழுக்கமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கட்டும். எல்லாரையும் ஏன் தடுக்கிற? அதெல்லாம் தூரம், அதெல்லாம் நம்மளுக்கு வாய்க்காது, தூராதி தூரம்னு சொல்றது அப்படி சொல்லக்கூடாது. இறைவன் மிக அருகாமையில் இருக்கிறார். ஒழுக்கம் உள்ளவங்களுக்கு, அன்பு உள்ளவங்களுக்கு, கருணை உள்ளவங்களுக்கு இறைவன் மிக அருகாமையில் இருக்கிறார். அப்போ என்ன ஆயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதனை கண்டறிவார் இல்லை. ஆமா, என்ன யோகம் வந்து கண்ணமுடி தியானம் பண்றவங்க இருக்கிறாங்க, சூன்யவாதிகள் இருக்கிறாங்க, மாயாவாதிகள் இருக்கிறாங்க. மாயம்தான் எல்லாமே மாயன்னுவாங்க, எல்லாமே சூன்யம்தான்னுவாங்க. எல்லாமே சூன்யம் தாங்க. சில பேர் வேக்கம்னுவாங்க, கண்ணமுடி தியானம் பண்றவங்க இருக்கிறாங்க. இப்படி நிறைய மார்க்கங்கள் இருக்குது. என்ன ஆயிரம் கோடி யோகம் இருந்து என்ன பிரயோஜனம்? கண்ணார் அமுதனை கண்டறிவார் இல்லை. அந்த கண்ணார் அமுதம் எங்க இருக்கு? புருவ மத்தியில் இருக்கு. அதுதான் சொல்ல வராது. இந்த பாட்டுக்கு நான் பொழிப்புரை தரும். அதை என்ன சொல்றேன்னு பார்த்தல், நெடுங்காலம் யோகம் செய்யணும் மேற்கூறிய தியான நிலையை அடைய முயல்வார் இல்லை. முயல்பவர் அரியர். அந்நிலையை அடைந்தால் சிவன் கண்ணாடியுள்ளே இருக்கின்ற பொருள் இனிது விளங்குதல் போல உயிருக்குயிராய் நிற்கின்ற நிலை இனி விளங்கும், இனிதே விளங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புரிஞ்சுச்சா? இந்த ஒரு பாட்டுல அடியேன் சொன்ன உதாரணங்களையும் நீங்க கையில எடுத்துக்கிட்டு, ஆமா, அடியேன் சொன்ன உதாரணங்களையும் கையில எடுத்துக்கிட்டு இந்த பாட்டை நீங்க கை கொண்டீங்கன்னா நிச்சயம் திருவள் கருணையினால கண்ணாடி போல, நம்மளுக்குள்ள கண்ணாடி போல இருக்கிற இறைவனுடைய திருவடியை நிச்சயம் அடையலாம். மாற்று கருத்தே கிடையாது. இந்த ஓமையை நீங்க கடைசி வரல ஞாபகம் வச்சுங்க. அறியாமையில் குழந்தை மலங்களை எடுத்து கையில விளையாடி வாயில வைக்க போகும்போது ஒரு தாயும் தந்தையும் ஓடி போய் இது ஆயி இது கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கிளீன் பண்ற மாதிரி சாமி வந்து என்ன பண்றாரு, நம்முடைய அறியாமையை போக்கி புத்தி வந்துருச்சு. புத்தி வந்த பிறகு என்ன சொல்றாரு, புருவ மத்தி தான் இறைவனுடைய இருப்பிடம்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் கீழே போய் ஆணவத்திலையும் கண்மத்திலையும் மாயிலையும் போய் அந்த மலத்துல கையை வச்சுக்கணும், விளையாடிக்கணும், வாயில கையை வச்சுங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா தெரிஞ்சு பண்ற தப்புக்கு நம்ம அவங்கவுங்க வினைய அவங்க தான் அனுபவிக்கணும். நல்லா தெரிஞ்சு போச்சு, புருவ மத்தி தான் வீடுன்னு தெரிஞ்சு போச்சு, இறைவனுடைய இருப்பிடம் தெரிஞ்சு போச்சு. இல்ல நான் இறங்கியே வரமாட்டேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்போ மலபரிபாகன்றது ஒண்ணு நடக்காது, இருவினை ஒப்புன்னு ஒண்ணு நடக்காது, நடக்கவே வாய்ப்பே கிடையாது. அப்ப அதான் சொன்னேன், எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கணும் கண்ணார் அமுதனை கண்டு அறிவார் இல்லை. கண்ண மூடி உட்காந்தா எப்ப போய் நீ ஊர் போய் சேர்றது? கண்ணை முன்னா அவ்வளவுதான், சூன்யம் தான். கண்ணை திறந்தா வெட்ட வெளி. ஆனா சாமியை பார்த்தா மட்டும்தான் விமர்சனம், விடுதலை. எதுல இருந்து விடுதலை? இந்த சொன்ன இல்லையா மலங்கள், இந்த மலத்துல இருந்து விடுதலை, பாசத்திலிருந்து விடுதலை, ஆணவத்திலிருந்து விடுதலை, கண்மத்திலிருந்து விடுதலை, மயக்கத்திலிருந்து விடுதலை. இத்தனை விடுதலையும் கிடைச்சதுன்னா உங்களை நீங்களே தெரிஞ்சுக்க. அதாவது செல்ஃப் ரியலைசேஷன், பசு அறிவு கிடைச்சிடும். சரி, இந்த பாட்டுக்கு போதும் நினைக்கிறேன். அப்போ கண்ணாடி போல இருக்கிற நம்ம கண்டுக்கணும்னு சொன்னா எவ்வளவு யோகம் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்ப அடிப்படையில ஒழுக்கம் இல்லாதவன் ஊர் வந்து சேர முடியாது, ஊர் வந்து சேர முடியாது. அப்படி எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரணடைஞ்சிட்டான்னா சரணடைஞ்சிட்டான்னா நிச்சயம் வந்து சேரலாம். இது இன்னொரு சமயத்துல சொல்லுவாங்க, எவன் தன் பாவங்களை அறிக்கிடுகிறானோ அவன் பிதானுடைய இருப்பிடத்துக்கு வந்து சேருவான்னு சொல்றாங்கல்ல. அதே மாதிரிதான் இறைவன்கிட்ட அதை ஒப்பு கொடுக்கணும். இதுக்கு பேர் என்னன்னா, செஞ்சதெல்லாம் சாமி கிட்ட சொல்லிடணும். ஏன்னா ஆணவத்தால தான் நம்ம செஞ்சிருக்கிறோம். அது வந்து ஒரு முறை ரீகால் பண்ணி, இவ்வளவு காரியங்களை செஞ்சு நான் உங்களுடைய திருவடி தெரியாம நான் காலத்தை வீணாக்கிட்டேனப்பான்னு அழும்போது நிச்சயம் நமக்கு திருவடி நிச்சயம் கிடைக்கும். சரி, அப்போ யோகம் இருக்கணும். அப்போ கர்வத்தால, நான் என்ற கர்வத்தாலையும் தான் என்ற செல்வத்தாலையும் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா ஒருபோதும் எத்தனை வருஷம் உட்கார்ந்து இருந்தாலும் இறைவனுடைய திருவடி அடைய முடியாது. நான் என்றதையும் தான் என்றையும் விட்டு, அப்பா நீ தான் நடத்துற, நீ கொடுக்குறப்ப கொடுக்க, நான் புருவ மத்தியத்தை பாக்குறேன், நான் பார்க்க வேண்டிய நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, நான் உன்னை பார்க்க வேண்டியது நான் பாக்குறேன், நீ அருள வேண்டியது நீ அருள், அவ்வளவுதான். செய்வது ஒன்றும் அறியேனே, இந்த மாதிரி பணிஞ்சிடணும். எனக்கு ஒன்றும் தெரியல சாமி, நீ அடுத்து என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, நான் பாக்குறது என் கடமை. வீடுன்னு தெரிஞ்சு போச்சு, வீடு பேருன்னு தெரிஞ்சு போச்சு, நான் பாக்குறது என் கடமை, அருள்வது உன்னுடைய கடமை, அவ்வளவுதான். எங்க இருந்து அருள்வது இனியே, இதுக்கப்புறம் எங்க இருந்து அருளது? நான் தான் பார்த்து பார்த்து நீ நானும் ஒன்னாயிட்டுமே, நீ நானுமா ஏகபோகமாய். இதெல்லாம் பக்தியில் நடக்கக்கூடியது. ஆமா, ஆணவத்தில் நடக்காது, செல்வத்திலையும் நடக்காது, தானுன்ற நிலைமையில் நடக்காது. அப்ப பணக்காரனும் கிட்ட வர முடியாது, படிச்சவனும் இங்க கிட்ட வர முடியாது. படிச்சவனுக்கு படிப்பு கருவமே பெருசா இருக்கும்.
படிச்சவனுக்கு அவன் வருவானா மேல் வீட்டுக்கு? அவனை புகழ்ந்துக்கினே இருக்கணும். ஐயா நீங்க இல்லைன்னா ஒண்ணும் இல்லைங்க ஐயா, நீங்க கையெழுத்து போட்டதாங்க ஐயா. தாசில்தார் பதவி எவ்வளவு தூரம்? பதவியில சீட்ல உட்கார்ந்து இருக்குன்னு மறுநாள் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாருன்னா நாளான்னைக்கு அதுக்கு மதிப்பு இருக்குமா? மதிப்பு இருக்காது. அது மாதிரிதான் படிப்புனால உலகத்து படிப்பு எல்லாம் கொஞ்ச நாள் தான். ஆனா உள் படிப்பு இருக்கு பாருங்க, இதுக்கு அடிப்படையில ஒழுக்கம், அன்பு, கருணை, இரக்கம் இதெல்லாம் தேவைப்படுது. அப்பதான் இறைவனை அணுக முடியும் அருள் உலகத்துல நுழையிறதுக்கு. அப்படி யோகம் இருந்தாலும் நான் என்ற கர்வத்தாலையும் தான் என்ற நிலைமையினாலையும் ஒருபோதும் இறைவனுடைய திருவடியை அடைய முடியாது. என்ன 1000 ஆண்டு யோகம் இருக்கணும். உட்காந்துக்கலாம், பல காலம் பண்றாங்க, சொல்லிக்கலாம், ஊரு ஃபுல்லா சொல்லுவார். நான் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காடுறேங்க தவத்துல அப்படின்னுவாரு. அப்படி ஒருத்தன் சொன்னாலே அவன் கர்வம் ஆணவம் வந்துச்சுன்னு அர்த்தம். எவனுமே இறைவனோட இரண்டரை கலந்து போய் சொல்லுவானா? மனைவியோட இருந்தது போய் வெளியே போய் சொல்லி இருப்பானா? இப்படி எல்லாம் நாங்க சுகமா இருந்தோம் சொல்லினே உட்கார்ந்து இருப்பானா? ஏன்னா அனுபவிச்சுட்டான். இறைவன் அனுபவிக்கிறவன் வெளியே சொல்ல மாட்டான், ஒருபோதும் வெளியே சொல்ல மாட்டான். அப்படி சொல்றான்னா அவன் பார்க்கவே இல்லை அர்த்தம். 2 மணி நேரம் உட்காடுறாங்க. ஒரு நாளைக்கு காலையில எத்தனை மணி 2 வேளை குளிக்கிறேன் தெரியுமா? 3/4 மணி நேரம் நான் பூஜையில உட்காடுறேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு காது. எப்ப நீ அளந்து இவ்வளவு தூரம் நான் உட்காடுறேன், இவ்வளவு தூரம் பண்றேன்னு நீ கணக்கு போட்டியோ, அப்பவே நீ ஏதோ வியாபாரம் பண்ணிக்கிறன்னு அர்த்தம். சொல்லக்கூடாது, முடிஞ்சு போச்சு. இவ்வளவு நேரம் இருந்தேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே இறைவனோட தான் இருக்கிறோம். நம்ம ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறோம். புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான். சரி, இந்த 6வது பாட்டத்தை கடந்து போயிடலாமா? இது ரொம்ப இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. எத்தனை ஆண்டு யோகம் இருந்தாலும் இறைவனுடைய திருவடியை அடைய முடியாது. அந்த கண்ணார் அமுத இறைவனை பார்க்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி ரொம்ப காலமா ஆணவத்தாலையும் கண்மத்தாலையும் இந்த திமிர்னால மட்டும் இறைவனுடைய திருவடியை அடைய முடியாது. கிட்ட நுழைய முடியாது உன்னால. உன்னை வெளியே தள்ளி விட்டே இருக்கும். புருவ மத்திய நீங்க பார்க்கனால உன் கண்ணு கசங்கி எட்ட போயிடும். நீ எல்லாம் இங்க லாய்க்கே கிடையாது, எட்ட போன்னு சொல்லும். புருவ மத்தியமே நம்மள தள்ளி விட்டுரும். சாமியே நம்மளை தள்ளி விட்டுருவாரு. அப்புறம் அழணும். ஏன் சாமி எல்லாரும் சொல்றாங்க நான் பார்க்க முடியாதான்னு நீங்க கேட்கணும். எனக்கெல்லாம் விட்டாதா, நீ எவ்வளவு பேர் பாவின்னு எனக்கு நல்லா தெரியும் போன்னு சொல்லுவார். அப்ப வினை நம்மளை தடுக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கணும், அழணும். அழுது அந்த புருவ மத்தியத்தை பார்க்கணும். அழுது அடி அடையணும். அரவணையான் சிந்தித்து அரற்றும்படி. அப்பதான் ஒண்டும். பக்தியோடு மட்டும்தான் அங்க அணுக முடியும். வேற எதாலும் நீங்க அணுக முடியாது. அப்படி அணுகுனீங்கன்னா அதுவே உங்களை ரிஜெக்ட் பண்ணிடும். போய் போய் வேலையை பாரு, போ, கீழே இருக்க வீட்டுக்கு போ, இங்கெல்லாம் ஏன் மேல் வீட்டுக்கு, உனக்கெல்லாம் லாய்க்கு இல்லை, மேல போ, மேல வராது அப்படின்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விட்டுரும். புரியுதுங்களா? அப்ப எத்தனை காலம் யோகம் இருந்தா சொல்லிக்கலாம், பேருக்கு ஒன்னா யோகம் இருந்துன்னு சொல்லிக்கலாம். ஆனா கண்ணார் அமுத அந்த கண் போய் கூடி இருக்க அந்த கண்ணார் அமுதத்தை அனுபவிக்க முடியாதுன்றது அந்த 6வது பாட்டு. 7வது பாட்டுக்கு போலாம் தியானத்துல. அடுத்து யார் படிக்கிறீங்க? நான் பாடுறேன்யா. அம்மா வாங்கம்மா. சரஸ்வதி பாடுறேன். வாங்க வாங்க. கட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில், நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில், வாட்டமும் இல்லை மனைக்கும் வழிவில்லை, ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தாங்கில்லை, ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தாங்கில்லை, தேட்டமும் இல்லை சிவனவனாமே, தேட்டமும் இல்லை சிவனவனாமே. நன்றி ஐயா. அற்புதம் அற்புதம் சார், அற்புதம் அற்புதம். பொழிப்புரை தர்மயாதன வெளியிட்ட பொழிப்புரை பார்த்துருவோம். சிவபெருமானே, முத்தான பாட்டு, முத்தான பாட்டு. நம்மள சிவமாக்காம விட மாட்டார். திருமந்திரத்துல சாமி நம்மள புடம் போட்டு பக்குவப்படுத்தி நம்மள நல்லா அந்த பயிர் வைக்கிறார். நம்ம மனசை பயிர் வச்சு என்ன பண்றாரு? திருவடிக்கு கூட்டு போறாரு. பாருங்களேன், ஒருவன் ஆஞ்சா தியானம் செய்தால் துன்பம், இறப்பு, கவலை, எனது என்னும் பற்று, யான் என்னும் முனைப்பு இவை காரணமாக சிலவற்றை தேட முயலும் முயற்சி ஆகிய அனைத்தும் அவனுக்கு இல்லாதொழி பின்பு அவன் சிவனே ஆய்விடுவான். ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டாங்க. ஆமா, நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில். அதனால்தான் கண்ணை பாதி மூடுங்க. அப்படி மூணுனா முதல்ல மூக்கு நுண்டி தான் முதல்ல தெரியும். அப்படியே கொஞ்சம் அப்படி மேல அப்படி பாத்தீங்கன்னா மேல் வீடு தெரியும்.
நம்ம எடுத்த உடனே என்னால அதுக்கு பூர்வ மத்தியத்தை பார்க்க முடியலன்றவங்களுக்கு மூக்கு நுனி முதல்ல ஆரம்பம். நம்ம மூக்கு நுனி எங்க? நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு பெரிய காமெடி இங்க இருக்குது. காமெடின்னா சிரிக்கக்கூடாது எல்லாரும். சிரிக்கக்கூடாது, சிரிக்கணும்னா நகைச்சுவையா இருக்கும். எல்லாரும் மூக்கு நுனின்னா என்ன நினைப்பாங்க தெரியுமா? இந்த 2 ஓட்டை இருக்குதுல்ல, 2 ஓட்டை இருக்குதுல்ல நம்ம மூக்கு நாசி துவாரம். அதுக்கு நடுவுல ஒரு கூம்பு மாரி இருக்குது பாருங்க. அதான் மூக்கு நுனின்னு நினைச்சுக்கிறாங்க. அதுவா மூக்கு நுனி? அதுவா மூக்கு நுனி? அது மூக்கு நுனி கிடையாது. நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில், வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை, ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தானில்லை, தேட்டமும் இல்லை சிவன் அவன் ஆமேன். இந்த மூக்கு ஆரம்பிக்கிற இடம் நல்லா பாருங்களேன். இப்ப தாரை இருக்குது. ஒரு நாதஸ்வரம் எடுங்களேன். நாதஸ்வரம் இப்ப அடியில என்ன இருக்கு? ஒரு வட்டமா இருக்குல்ல. அதுவா நுனியா இருக்க முடியும்? கரெக்டா அந்த பின்பக்கம் இருக்கக்கூடிய தாரை வந்து வாயில வச்சு ஊதுறாருல அந்த பிபி. அதான் முனை. அதான் நுனி. நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில். நடுமூக்குன்னா கரெக்டா கொண்டு போய் அங்க வைக்கணும். அப்போ மூக்கு நுனிக்கும் மூக்கினுடைய முடிவுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லாரும் மூக்கு முடிவு பாக்குறாங்க. இந்த மூக்கு முடியுது இல்ல, அந்த முடிவுற இடத்த பார்க்க கூடாது. மூக்கு ஆரம்பிக்கிற இடம் இது. கரெக்டா மூக்கு கரெக்டா கூம்பு போய் இந்த வைணவர்கள் எல்லாம் நாமம் போடுவாங்க, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பெருசா மேல யூ மாதிரி போட்டுருவாங்க. அப்புறம் யூ கீழே அந்த நடுவில் இருக்க கோட்டை என்ன பண்ணுவாங்க? கீழே அந்த யூ இழுப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அந்த யூ வந்து மூக்கு வரைக்கும் வரும். அந்த யூ வந்து மூக்கு வரைக்கும் வரும். அந்த யூ இருக்கு இல்லையா, அந்த யூ ஆரம்பிக்கிற இடம் சூலம். நம்ம பாணியில வந்துடும். சூலம் போடுவாங்க. அந்த சூலத்துக்கு கீழே கீழே ஒரு கூம்பு இழுக்கிறாங்கல்ல, அந்த சூலமும் அந்த கூம்பும் அந்த இழுக்கிறாங்கல்ல அந்த கோடு ஒற்றை இடம் தான் புருவ மத்தி. அதான் நுனி. ஆனா சூலத்தினுடைய அடிபாகத்துல வந்து இந்த மூக்கு நுனி முடியுதுல, அங்க பார்க்க கூடாது. நாட்டம் இரண்டு நடுமூக்கில் வைத்திடல். அப்போ நடுமூக்குன்னா என்ன அர்த்தம்னா சுழுமுனை. தெரிஞ்சது தெரியாமல நாம அவங்க போடுறாங்க. சூலம் மாதிரி போட்டுக்கிறாங்க. நல்லா இருக்கும். நான் நினைச்சு சாமியோட சூலத்தை போட்டுக்கிறாங்க, அவ்வளவுதான். ஏன் நம்ம அவங்கள வெறுப்பானே? நல்லா பட்டாச்சாரு நல்லா போட்டு என்ன பண்ணுவாங்க? 2 பெயிண்ட் நல்லா ஒயிட்ல இருக்கும், நடுவுல ஒரு பெரிய சகப்பா ஒண்ணு இருக்கும். சரிடாப்பா, அப்பயாவது சாமி பாக்குறாங்களே. ஆமா, கரெக்டா இருக்கும். சூலம் மாதிரி இருக்கும். பார்த்தா நம்ம மூஞ்ச பார்த்த உடனே கண்ணு 2 பார்க்க தோணாது நம்மளுக்கு. அந்த பட்டைய அந்த இது நாமத்தை தான் என்ன பண்ணுவோம், நம்ம உத்து பார்ப்போம். ஆமா, சில பேர் நல்லா ஒரே ஒரு கோடு மட்டும் நல்லா பண்ணுவாங்க. கரெக்டா புருவமத்தில விடுவாங்க. வைணவர்களுக்கு அது உண்டானது. அப்போ நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில், வாட்டமும் இல்லை. வாட்டம் ஒருபோதும் இல்லைன்றார். என்ன இல்ல? துன்பம் இல்ல, இறப்பு இல்ல, கவலை இல்ல. இப்ப சொல்லுங்க. நான் சுயநலத்துக்காக சொல்லினுக்கிறேன். நெட்டை குடலுக்கு வந்துருங்க, நெட்டை குடலுக்கு வந்துருங்க. ஒருவன் அஞ்சா என்னும் தியானம் செய்தால் துன்பம், இறப்பு, கவலை, எனது என்னும் பற்று, யான் என்னும் முனைப்பு இவை காரணமாக சிலவற்றை தேட முயலும் முயற்சி. ஊர் ஊரா தேடி போய் அலையறோம்ல. அதுல எதனா இருக்குமா, இதுல எதனா இருக்குமா, அந்த கோயில் எதனா இருக்குமா, இந்த கோயில் எதனா இருக்குமா, அங்க போனா எதனா நடக்குமா, இங்க போனா எதனா நடக்குமா, இது உள்ள எதனா இருக்குமா, அது உள்ள எதனா இருக்குமா, இதெல்லாம் இந்த புறத்தை தேடுற ஆராய்ச்சி. இது எல்லாமே முற்று வைக்கணும்னா அங்க வந்துடணும் நீங்க. ஆமா, அதுல ஒண்ணுமே இல்ல. நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? இன்னைக்கு நைட் எல்லாம் உட்காந்து எண்ணி உட்காந்துருங்க, முடியுமா? முடியாது. அப்ப என்ன முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்? அந்த எண்ணில இறைவனை உள்ள பார்க்க ஆரம்பிச்சணும். உள்ள பார்த்தோம்னா அந்த நட்சத்திரங்கள்லாம் தாங்கி இருக்க அண்டத்தையே நம்ம கடந்துடலாம். அந்த நட்சத்திரங்கள்லாம் தாங்கி இருக்கிற பிரபஞ்சத்தையே நம்ம தாண்டி அதுக்கு மூலமா இருக்கிற இறைவனை பிடிச்சோம்னா எல்லாமே நம்ம பார்த்துடலாம். அப்ப என்ன சொல்றாங்க? இறப்பு, கவலை. இறப்பு பத்தின கவலை இருக்காது, துன்பம் இருக்காது. யான் எனதுன்ற பற்றுலாம் வரக்கூடிய எல்லாம் தேடல்லாம் என்ன பண்ணாது, எல்லாமே முடிஞ்சிடும்ன்றார். இல்ல அதோடைய தேட்டம் சிவன் என, சிவன் ஆவான், சிவன் அவன் ஆமே. கலங்கமுள்ள ஒரு இடத்துல இருந்து கலங்கம் இல்லாத இடத்துக்கு போகும்போது நம்ம எல்லாம் சாமியோட இரண்டரை கலக்கிற ஒரு நிலையைத்தான் இந்த பாட்டுல சொல்லுது. நாட்டம் இரண்டும் நடுமுக்கில் வைத்திடில். அப்போ திருவருள் கருணையினால மூக்கு நுனிய பாக்குறத விட மூக்கு ஆரம்பிக்கிற இடம் பூர்வ மத்தியம். அந்த பூர்வ மத்தியத்தை பாத்தீங்கன்னா சாமி உங்களுக்கு எல்லா அருளும் புரிவார்ன்றது அந்த ரகசியம் சொல்லுது. இதை கேட்டுட்டு கம்முன்னு இருந்திருக்கூடாது. நம்ம போன பாட்டு மாதிரி தான் நான் சொல்லுவேன். போன பாட்டு என்ன சொன்னாங்க? விஷயம் தெரிஞ்சு அப்படியே விட்டுறக்கூடாது. ஆமா, கோடி பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? கோடி பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? கண்ணார் அமுது தண்ணி பார்க்கல இல்ல. அப்போ நீங்க ஏழையா இருக்கிறீங்கன்னு கவலைப்படாதீங்க. நீங்க தான் பணக்காரர். உண்மை தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. செல்வன் கடலேத்தும்
செல்வம் செல்வமே. செல்வ நெடுமாடம் சென்று சேர்நோங்கி செல்வம் மதித்தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. அப்ப செல்வன் கடல்னா எது? செல்வன் கடல் எது? இதுதானே. மனசாட்சிப்படி கொஞ்சம் உட்காருங்களேன். ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க முதல்ல. திருவடி திருவடிதான். உட்காருங்களேன். திருவடி ஆமாமா, திருவடிதான். செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. உட்காருங்க, நல்லா உட்காருங்க. அதுக்கப்புறம் புறப்பூசை செஞ்சுங்க. நீங்க கோயில் பூஜை ஏதாவது பண்ணிக்கங்க. புறத்தை பண்ணுங்க. உட்கார்ந்து உங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ற பூசை இருக்கு பாருங்க. அப்போதான் நேர்த்தியா இருக்கும். அறியாமையில செய்யற பூசை வந்து ஏர்வையாகாது. இப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. வீடுதான் கோயில் தெரிஞ்சு போச்சு. உடம்புல இருக்க இறைவன் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப எல்லாரையும் மதிக்க ஆரம்பிப்பீங்க. எல்லாரையும் மதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்குள்ள இறைவன் இருக்கிறாருன்னு உறுதியான பிறகு அப்ப வர்றதெல்லாம் வீணா பாப்பீங்க. 84 லட்சம் யோனி எல்லா உயிரையும் ஈயில இருந்து நரியில இருந்து பாம்பு, நல்ல பாம்பு வீட்டுக்கு வந்தாலும் சரி, கொஞ்சம் பத்திரமா எடுத்து வெளியே விட்டுருங்க. அடிக்காதீங்க, சாகடிக்காதீங்கன்னு சொல்லுவீங்க. நல்ல பாம்பு வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? அடிக்காதீங்க, சாகடிக்காதீங்க, எடுத்து போய் வெளியே விட்டுருங்க. இல்ல யாருன்னு பிடிச்சு விட்டுருங்க. இல்ல ஒரு தேள் வந்தா கூட என்ன பண்ணுவீங்க? அந்த கொடுக்கு மட்டும் எடுத்துருங்க. தேள் வந்து பாவம் பண்ணலாம். கொடுக்கு மட்டும் எடுத்துங்க. விஷம் இருக்குல்ல, அந்த பகுதி மட்டும் எடுத்துருங்க. அப்ப பக்குவப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் உயிர்நிலைக்கு வந்துட்டீங்களோ, உலகத்தாருக்கு உயிர்நிலை வேற, நம்மளுக்கு உயிர்நிலை வேற. உயிர்னா பசு. யாரெல்லாம் பசு நிலையை அடைந்து விட்டீர்களோ, யாரெல்லாம் மெய்ஞானம் பெற்று விட்டீர்களோ, யாரெல்லாம் மெய்யறிவுக்கு வந்து விட்டீர்களோ, யாரெல்லாம் உயிரறிவுக்கு வந்து விட்டீர்களோ, அவர்களுக்கு உயிரிழக்கம் நிச்சயம் வரும். அவங்க இன்னொரு உயிரை என்ன பண்ண மாட்டாங்க? உடம்பாலையும் மனசாலையும் ஹட் பண்ண மாட்டாங்க. ஹட் பண்ண மாட்டாங்க. தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ரொம்ப நேர்த்தியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதுவும் பாவமாயிடும். உடம்பாலையும் மனசாலையும் உயிராலையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. வாட்ட மாட்டாங்க முதல்ல. ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப இலகுவா இருப்பாங்க. சரிங்க, உங்க சௌகரியங்க. என்ன சொல்லுவாங்க? உங்க சௌகரியங்க. உங்க சௌகரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க சௌகரியம் இருந்தா உங்களுக்கு சௌகரியமா இருந்தா வாங்க, இல்லைன்னா வேண்டாம். உடம்பு மனசு ஒத்துழைச்சா வாங்க, உயிர் ஒத்துழைச்சா வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரிதான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இறப்பு, கவலை, துன்பம் இதெல்லாம் நம்ம நீங்கி யான் எனதுன்ற செருக்கெல்லாம் நீங்கி இருக்கணும்னா இந்த இடத்த நம்ம முயற்சி பண்ணி என்ன பண்ணணும்? கவனிக்கணும். விடுதலை கண்டிப்பா கிடைக்கும். நம்ம சிகாரத்துக்கு வரவங்க வாய் விட்டு பேச முடியல, வாட்ஸ்அப்லயாவது பண்ணுங்க. ஐயா நான் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பார்த்தேன் அப்படின்னா அது என்ன பண்ணுங்க? வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏன்னா உண்மை தெரிஞ்சு நீங்க ஊர் போய் சேரலன்னா அது பொய் ஆயிடும்ல. ஆமா. வர்றவங்க எல்லாருமே சரி. எத்தனை பேர் இருக்குங்க? 23 பேர் இருக்கீங்க. 23ல 2 ஐடி அடியன்து. 21 பேர் இருக்கீங்க. 21 சிவபெருமான் உள்ள இருக்கிறீங்க. சிவபெருமானுக்கு ஆண் பெண் அலி கிடையாது. மனசுக்கு தான் ஆண் பெண் தோற்றம் உண்டு. ஆணவத்துக்கு தான் என்ன உண்டு? பேதம் உண்டு. நீ சிகப்பு, நான் கருப்பு, நீ உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி, நீ அந்த வர்ணம், இவெல்லாம் வேற வர்ணம்டான்றல. இதெல்லாம் வந்து உடம்புக்கு தான். அப்புறம் மனசுக்கு யுக்தி. இதெல்லாம் கடந்திருக்க உயிருக்கு என்ன கிடையாது? ஒண்ணுமே கிடையாது. அவர் வேலை சப்ளை பண்றதுதான் சுத்திரம். பேதமே கிடையாது. பேதம் இல்லாதவன். அந்த பேதம் இல்லாத இறைவனை அறியறது தான் உயிர் அறிவுன்னு சொல்லக்கூடிய, மெய் அறிவுன்னு சொல்லக்கூடிய, மெய்ஞானம் சொல்லக்கூடிய உயிரறிவு வந்து இறக்கம் வந்துடும். அதான் எவ்வுயிரும் தம்முயிர் போல். அந்த எவ்வுயிரும் தம்முயிர் போல் பாக்குற அறிவாது வரணும்ல. அதுக்கு இது மூணுத்துக்கு கடக்கணும்ல. ஆணவம், கண்மம், மாயை கடை. அதுதான் இப்ப என்ன சொல்றாரு? நாட்டம் இரண்டும் நடுமுக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை. வாட்டமே கிடையாது, துன்பமே கிடையாதுன்றாரு. அப்ப முயற்சி பண்ணி உட்காருங்க. 24 நிமிஷம்ன்றது ஒரு நாழிகை. ஒரு நாழிகை உட்காந்துன்னா ஆமா. அப்புறம் எனக்கு ரிசல்ட் சொல்லுங்க. அடியனுக்கு ரிசல்ட் சொல்லுங்க. சரி, அவ்வளவு சீக்கிரம் உட்கார முடியுமா? இயமம் இருக்கணும், நியமம் இருக்கணும், ஆசனம் இருக்கணும், பிராணாயாமம் இருக்கணும், பிரத்யாகாரம் இருக்கணும், தாரணை இருக்கணும். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தியானத்தை பத்தி நம்ம பேசுகிறோம். எத்தனை ஸ்டெப் இருக்குது? இயமம் இருக்குது, நியமம் இருக்கு, ஆசனம் இருக்கு, பிராணாயாமம் இருக்கு, பிரத்யாகாரம் இருக்கு, தாரணை இருக்கு. இத்தனையும் கடந்து தியானத்துலதான் இப்ப இந்த ரிசல்ட் சொல்லின்னு வர்றாரு. 7வது பாட்டு. அப்ப எவ்வளவு படிநிலை கடந்து வந்திருக்கணும். குருநாதர்கிட்ட கேட்டு கேட்டு ஏமன்னா என்ன, நேமன்னா இப்ப பேசணும் இல்லையா? ஏம நியமங்கள்லாம் கடந்து ஒண்ணு இல்லைங்க, அடிப்படை அன்பு தாங்க. உங்களுக்கு அடிப்படையில அன்புன்னு ஒண்ணு இருந்ததுனாலே அது போதும். அப்புறம் அறிவு தானால வந்து சாமி வந்து அசரீரியா அவன் சொல்லிடுவார். யார் மூலியமா அவன் சொல்லிடுவாரு. குழந்தை என் மேல அன்பா இருக்குது. எத்தனை நாள் தான் ஏமாந்த சோனகிரியா இருக்கும் அது? எத்தனை நாள் தான் அது ஏமாந்து போகும்? அதுக்கு ஏமாந்து போகாம இருக்கிறது அறிவு கொடுப்பார். அவரே அன்பா வருவாரு, அவரே அறிவா வருவாரு. முதல்ல ஏமாந்துருவோம். ருத்ராட்சம் போட்டவனை பார்த்து ஏமாந்துருவோம், திருநீர் பூசனை பார்த்து ஏமாந்துருவோம், காசெல்லாம் கொடுத்துருவான் அவனை நம்பி. நம்ம அவன் பக்கா 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 என்னவா இருப்பான்? கேடியா இருப்பான். ஆனா முத்திரை எல்லாம் நல்லா இருக்கும். என்னமா பேசுவான்? சிவாய் நமங்கய்யா, திருவடி வணங்கிறேன் ஐயா அப்படின்னுவான். ஆனா பண்றதெல்லாம் பக்கா நல்லா ஏமாத்திட்டு என்ன பண்ண, மிளகா அரைச்சிட்டு போயிடுவான். இந்த மாதிரி கூட்டம் இருக்கதான் செய்யுது.
வியாபாரம் நடக்குன்றதுக்காக ஒரு புத்தரை போட்டுக்கிறது. வியாபாரம் நல்லபடியா ஆயிரம் தானே என்ன பண்றது? நல்லா நடிக்கிறது. அப்புறம் முடிஞ்ச பிறகு திரவம் வாங்கறதுக்கு போறது. இந்த திரு வேடகத்துக்கு போயிருந்தேன் அப்படித்தான். நல்லா ஜடாமுடிலாம் இருக்குது. காவி துணி கட்டியிருக்கிறாங்க. ருத்ராட்சம்லாம் போட்டுக்கிறாரு. அங்க வர அந்த வைகை ஆத்துல வந்து அந்த இது குடுக்க வராங்க, திதி குடுக்க வராங்கல்ல. அவங்க கிட்ட அ வியாக்கியானம் நல்ல பேரருள் கருணையினால உனக்கு எல்லாம் வாய்க்கும். உங்களுக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்றாரு. அப்புறம் சொல்றாரு, ஐயா இவரு நல்லா பேசுவாருங்கய்யா. ஆனா 12 மணிக்கு மேல எங்க இருப்பாருன்னு மட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு சிரிப்பு. அவர் கூட வந்து சொன்னாரு எனக்கு. ஐயா நல்லா இருக்கு வசூல் வர்றவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் வசூல் பண்ணுவாருங்கய்யா. அப்புறம் கரெக்ட்டா நீங்க மாலையில பாக்கலாம் ஐயா. அவர் அந்த கோயில்ல திருக்கோயில்ல இருப்பாங்க. இந்த திருக்கோயில்ல இப்ப இருப்பாருங்க ஐயா. அப்புறம் முடிஞ்ச பிறகு அந்த திருக்கோயில்ல இருப்பாரு. அப்ப வேடம் என்ன பாரு யோசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லையா? அப்ப அந்த ஆள் வந்து திருவடிக்கு வரவே இல்ல இன்னும். இந்த கோஷ்டி நீங்க நல்லா திருவண்ணாமலையில பாக்கலாம் நீங்க. பாக்குறவனெல்லாம் கண்டவனெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? கண்டவனெல்லாம் பார்த்தவன அப்படியே ருத்ராட்சம் அப்படி நல்லா பளிச்சுன்னு திருநீர் பூசணும்னு என்ன பண்ணிருது? உள்ளத்தை பறி கொடுத்துருது. அவன் யாரு? உண்மையிலே திருவடி அடைஞ்சானா? பக்குவப்பட்டானா? சமைஞ்சவனா? சமையாதவனா? திருவருளுக்கு பாத்திரமானவனா? உண்மையிலேயே அவன் இந்த ஆணவ கண்ம மாயை கடந்திருக்கிறானா? பக்குவப்பட்டானா? உயிரறிவு இருக்குதா? மெய்யறிவுக்கு வந்துட்டாரா? உண்மையிலே அவருக்கு இலகுவான மனசு இருக்குதா? எல்லா உயிரும் சமமா பாக்குறாரா? ஏன்னா நமக்கு அந்த அறிவு இல்லல்ல. நமக்கு கொஞ்சம் இதமா நம்ம வாழ்க்கை விஷயத்தை பத்தி கொஞ்சம் பேசணும்னு வாங்கிடுவோம். இந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது சாமி. அதனால யார் எந்த சாமியார் பார்த்தாலும் அவருக்கு உயிர் அறிவு இருக்கான்னு மட்டும் பாருங்க. சரியா? உயிர் அறிவுக்கு வந்தவங்க நிச்சயம். அந்த உயிர் அறிவு வரத்துக்கு தான் நம்ம இப்போ இந்த உட்கார்றது. நாட்டம் 2 நடுமுக்கில் வைத்திடில் நிச்சயம் அந்த யான் எனதுன்றது இறப்பு பிறப்பு இல்லாம கவலை இல்லாம நம்ம வந்து தேடல்லாம் முற்றுப்புள்ளி வந்துடும். வாழ்க்கையில ஒரு தேடல் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? எல்லா தேடலுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி அங்க வைப்பார் சாமி. அந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு தான் அந்த அறைகோவல் விடுறாரு. யாரு? திருமந்திரத்துல 7வது பாடல்ல நாட்டம் 2 நடுமுக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை உணர்வில்லை தானில்லை தேட்டமும் இல்லை சிவன் அவன் ஆமே. உயிரோடு அது சிக்கன பிடித்தேன் எங்க எழுந்து அருள்வதில்லை. அந்த அனுபூதி நிலையை எல்லாரும் அடையணும்னு சொல்லி வேண்டி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி இந்த ஒரு பாடலாக இருந்தாலும் எல்லா பாட்டுக்கும் சமங்க இது. அப்படியே பாடிக்கினே லபலமான பாட்டுக்கிட்டுன்னு ஓடி போற இடமா இது? ஓடி போற இடம் கிடையாது. விஷயம் தெரிஞ்சவன உட்காரணும். உட்கார்ந்து 24 நிமிஷம் உட்கார்ந்து அனுபூதி அடைங்க. அடியனுக்கு கடிதம் எழுதுங்க வாட்ஸ்அப்ல. அடியன் அமர்ந்தேன். 24 நிமிடங்கள் அமர்ந்தேன். என் நிலை இப்படி இருக்கிறது. எனக்கு உள்ளே உளமாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு வேதியியல் நிகழ்வு என் உடலில் நடந்து கொண்டிருக்கிறது. முன்னும் இருந்த நான் என்கிறது நிலைமை இப்பொழுது எனக்கு இல்லை. எல்லாவற்றையும் நான் சமமாக பார்க்க ஆரம்பிக்கின்றேன். அன்புள்ள நடராஜனுக்கு ஒரு ஆத்ம சகோதரி எழுதிக் கொள்வது என்னவென்றால் அப்படின்னு எழுதுங்க. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. என்ன கேடு காலம் உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல. உட்கார்ந்து எழுதுங்க. பாருங்க, பொறுமைத்து பாருங்க. அனுபவிங்க. அனுபவிச்சுட்டு அடியனுக்கு எழுதுங்க. அப்பா நீ சொல்றது உண்மைதான் சாமின்னு எழுதுங்க. அதை எழுதுங்க. உட்காருங்க. அனுபவத்தை எழுதுங்க. உழைக்கவே மாட்டீங்களாம்மா? முக்தி மட்டும் உங்களுக்கு கிடைக்கணுமா? எப்படி அது முடியும்? காசு கொடுத்து வாங்கிக்கலாமா முக்திய? சொல்ல போனா அது கூட ரிசர்வேஷன் பண்ணி வாங்கினாதான் வாங்குங்க. பைசா கையில இருக்குன்றதுனால. முடியுமா? முடியாது. அதனாலதான் சாமி அதுக்கெல்லாம் செக் வச்சிட்டாரு. நியமம் வச்சுதான் என்ன பண்றாரு? ஆப் வச்சிட்டாரு. அன்பு இருக்கணும். அடிப்படையில அன்பு இருக்கணும், கருணை இருக்கணும். இதெல்லாம் வந்து உள்ள வர்றதுக்கான தெளிவுலாம் வச்சிருக்கிறாரு. சரி. சிவபெருமானுடைய பெரும் கருணையினால இதுவரைக்கும் பொறுமையாக 2 பாடல் சிந்திச்சோம். 2 பாடல் சிந்திச்சாலும் 2000 பாட்டுக்கு சமானம் இது. இந்த ஒரு பாட்டே 2000 பாட்டுக்கு சமானம். உடைச்சிட்டாரு தெளிவா. நாட்டம் 2 நடுமுக்கில் வைத்திடல. புருவமத்தில வச்சுட்டீன்னா உனக்கு இறப்பு கிடையாது, பிறப்பு கிடையாது, கவலை கிடையாது, யான் கிடையாது, நான்ன்ற நினைப்பு கிடையாது. உன் தேடலுக்கெல்லாம் முடிவு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை விட என்ன வேணும்? உட்காருங்க 24 நிமிஷம் உட்காருங்க. அப்படியே தனியா உட்கார்ந்தா போர் அடிக்குதுங்க. ஐயா என்னால தனியா ஐயோ என்னால எதுவுமே இல்லாம இருக்க முடியாதுன்னு சொன்னா 4:10க்கு வந்துருங்க. இல்லைன்னா 6 மணிக்கு மாலையில வந்துருங்க. திருவடி பணிதல் நிகழ்ச்சி வந்துருங்க. திருவடி பணிதல் நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டு கூட்டம் அடியார்களோடு சேர்ந்து உட்காருங்க. அனுபவம் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. அனுபவத்தை அடியனோடு பகிர்ந்துக்குங்க. சரியா? ஆமா. நீங்க வரவங்க எல்லாரும் அனுபூதி அடையணும் தாங்க என்னுடைய ஆசை. அடியனுடைய திருவருள் என்னுடைய நோக்கமும் அதுதான். என் டார்கெட்டும் அதுதான். நீங்க அனுபூதி அடைஞ்சிட்டீங்க, விடுதலை அடைஞ்சிட்டீங்கன்னா அதை விட எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
உங்ககிட்ட நான் சொத்து பத்திரத்துல எழுதி வாங்கி போறேன், எதுவுமே கிடையாது. எது சொத்து? இறைவனுடைய இருப்பிடம் தான் சொத்து. செல்வன் இப்பதான் சொன்னேன், செல்வன் கடல் ஏத்தும் செல்வன் செல்வமே. செல்வம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஒரு நகைச்சுவையோட எல்லா செல்வத்தையும் பார்ப்பீங்க. இதுதான், வேற ஒண்ணும் இல்ல சாமி. மீண்டும் ஒரு முறை அன்பர்களுக்கு வணக்கம், அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமந்திரம் என்கிற நூலை நாம் திருமூலரை இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை சிந்தித்து வருகிறோம். அவருடைய பெருங்கருணையினாலே பாடல்கள் ஒவ்வொன்றையும் நாம் வரிசையாக பாடி முடித்து ஓடி விடாமல் நின்று நிதானமாக கவனித்து சுதாரித்து ஆழமாக கவனித்து அடுத்த நிலைக்கு செல்கிறோம். இறைவன் ஒரு பெரிய நிதானத்தோடு நம்மளை அணுக சொல்லியிருக்கிறாரு. அப்படியே கடந்து போனோம்னா ஏன் பாடுறோம், என்னத்துக்கு பாடுறது அறிவில்லாம போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் சாமி நம்மளை பிரேக் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஓடினா ஓடிடலாம், 3000 பாட்டு ஒரு நாள் கூட இல்லை, பாராயணம் பண்ணிட்டு போயினே இருக்கலாம், மாறுது கட்டிக்கலாம். இவ்வளவு தூரம் இவ்வளவு நேரத்துல பாடி முடிச்சான். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்களாக்கா, பாடி முடிச்சிடலாமா, சாப்பாட்டுக்கு அப்புறம் வச்சுக்கலாமா, சாப்பாட்டுக்கு முன்னாடி வச்சுக்கலாமா, இந்த பதிகம் இதுக்குள்ள முடிச்சிடலாமா, ஒரு படிச்சிருங்க, ரொம்ப டைம் ஆகுமே, அப்போ ஆளுக்கு ஒரு பதிகம் படிச்சிருங்க அப்படின்ற கணக்கெல்லாம் இருக்குது. இந்த கூலிக்கு ஒரு மாதிரி அப்படி கிடையாது. என்னன்னு கடந்துட்டு போனா தான் உண்மை. என்ன அப்புறம் நம்ம பழிபாவம் நம்மள வந்து சேரும், பழிபாவம் நம்மள வந்து சேரும். நந்தி நிக்க வச்சு அடிப்பாரு நம்மள. உண்மை என்னன்னு தெரிஞ்சு போனா நீயே சொல்லணும், அப்புறம் என்னடா சொல்லிட்டு முதுகல் பெண்டு எடுத்துருவாரு. சரியா? பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சி நிறைவு செய்யும். நிகழ்ச்சி நிறைவு செய்ய முடியும். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை கண்ணின் நல்ல தூரம் கழுமல்ல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணெய் எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோரிசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் உங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் இந்த நிகழ்ச்சியை ஒட்டிய எல்லா தகவல்களும் அங்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது எல்லாம் தியரின்னா அது வந்து பிராக்டிக்கல் என்று சொல்வார்கள். அதாவது இதெல்லாம் வந்து கல்வியை நம்ம வந்து ஏட்டுல இருந்து பார்க்குறோம். அப்போ உணர்ந்ததை நம்ம என்ன பண்ணுவோம், அனுபவபூர்வமா உணர்றதுக்கு நீங்க திருவடி பணிதலுக்கு வந்தா தான் உங்களுக்கு புரியும். சரியா? அப்போ வெறும் தியரி மட்டும் எடுத்துட்டு நான் பாஸ் பண்ணணும்னா எப்படி பாஸ் பண்ணுவீங்க? சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க வெறும் தியரிக்கு, ப்ராக்டிக்கல் பண்ணாம எப்படி கொடுப்பாங்க? ப்ராக்டிக்கல் பண்ணா தானே உள்ள நுழைய முடியும். 1000 சித்தாந்த ரத்னம் பட்டம் வாங்கி வச்சுக்கலாம். ஆனா உங்களுக்கு அந்த அனுபவம் வேணும் இல்லையா? அந்த அனுபவம் வேணுன்றதுக்காக தான் 6 மணிக்கு திருவடி பணிதல் ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கோம். ஒன்றும் இல்லை, சீட்டு பெல்ட் மாட்டிக்கணும், கீழே விழாம இருக்கிறது ஒரு பெல்ட் ஒன்று மாட்டி கொடுத்துருவோம், ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டுருவோம். கவனம் முழுக்க நீங்க உங்க கண்ணு வந்து ஃபோக்கஸ் வந்து புருவமத்தியில் வச்சிடணும். ஒரு பெல்லு ஒன்று ஒலிக்கும், நீங்க பாட்டுன்னு நீங்க கவனத்தை பார்க்க வேண்டியதான். அப்புறம் பெல்லு முடிஞ்ச பிறகு நீங்க சீட்டு பெல்ட் எடுத்துட்டு இறங்கி வர வேண்டியதான் உங்க வேலை. ஆமா, ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அற்புதமான ஒரு நிகழ்வு. அந்த திருவடி பணிதலில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சியும், நமச்சிவாயவே நானும் ஒன்றியத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.